KN அவர்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு கட்டுமான நிறுவனம் இருக்குது. அந்த கட்டுமான நிறுவனம் வந்து கடன் வாங்குனதுல ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க. கடனை வந்து மாத்திட்டாங்க. எந்த பர்பஸ் கடன் வாங்குனாங்களோ அந்த பர்பஸ் பண்ணல அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு வந்து இடி வந்து சர்ச் போறாங்க. அதுல வந்து ஒரு கேஸ் இருக்கு, அதுல சர்ச் போறாங்க. அதுல சர்ச் பண்ணும்போது வேற 2-3 டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ல தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. எங்க இருந்து வரவு வந்திருக்கு, யார்ட்ட இருந்து வரவு வருதுன்னு பார்க்கும்போது வேற ஒரு விஷயங்கள் பார்க்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இடி எப்போ உள்ள வரும், டைரக்டா ஒரு கேஸ் எப்போ போடும்னு எங்க ஒரு லோக்கல் போலீஸ், அதாவது ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், அங்கே தான் இடி வர முடியும். இடி டைரக்டா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வர முடியாது. சட்டம் ஒழுங்கு என்பது அந்தந்த மாநில பிரச்சனை. அப்போ அதுக்குள்ள வந்து இவங்க வர முடியாது. அப்போ டெரரிசம் அப்படின்னு இருந்தால் தான் என்ஐஏ வர முடியும். கோர்ட்டோ கவர்மெண்ட்ஸோ ஆர்டர் போட்டால் தான் சிபிஐ வர முடியும். அதுபோல் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி வர முடியும். இப்போ இந்த மாதிரி பேப்பர்கள் எங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு, நீங்கள் பாருங்க அப்படின்னு டிஜிபிக்கு கடிதம் போட்ட இடி அவர்களே கேஸ் நடத்திருக்க முடியும். ஆனால் வாய்ப்பு இல்லை சட்டத்தில். அப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க அந்த கேஸ் அதன் பேரில் வந்து அவங்க எடுத்து நடத்த முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு, நீங்கள் எதுவும் பேப்பர் வந்து கேஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரியல, நீங்கள் இதை கொஞ்சம் என்னென்னு பார்த்து விசாரிங்கன்றாங்க. அது டிஜிபி கிட்ட போனால் லா அண்ட் ஆர்டர்னா ஸ்டேட்னா சிஎம்னா டிஎம்கே இப்படின்னு வந்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வரும். நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 6 மாதம் எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க எதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இதில் ஒரு அடிப்படையிலே சில கேள்விகள் நமக்கு இருக்குது. 25 லட்சமா 35 லட்சமாங்கிறத விட்டுருங்க. திரு KN அவர்களோ அந்த துறையுடைய அதிகாரிகளோ சொல்றாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்றாங்க. வாங்கினவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டா அப்புறம் கம்ப்ளைண்ட் வரப்போகுது. அப்போ வாங்காதவங்க தராதவங்களுக்கு வேலை தெரியாதவங்க என்ன நினைக்க போறாங்க, அவங்களுக்கு வந்து நமக்கு தகுதி இல்லை போல, நமக்கு நிறைய நல்ல மார்க் வாங்கிட்டாங்க போல நினைக்க போறாங்க. அப்போ வந்து அது எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாதுங்கிறனால முறைகேடு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணலையாங்கிறது கம்ப்ளீட்டாக வேற இல்லை. நம்ம வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இதே மாதிரியான வழக்கு தான் அப்படிங்கிற நம்ம நினைவுபடுத்திக்கணும். அப்போ நமக்கு எங்கே ஒரு குழப்பம் முதல்ல வருதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா பணிகளுக்கும் ஆள் எடுக்கிறதுக்குன்னே டிஎன்பிஎஸ்சி இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே இருக்கு. அது வந்து குடிநீர் வழங்கல் துறையும் உள்ளாட்சித்துறையும் தமிழ்நாடுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ ஏன் அதில் எடுக்கல? திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நீங்கள் எடுக்க சொல்கிற அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அவங்க கேள்விகளை வடிவமைக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அற்புதமான நிறுவனம், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் என்னன்னு இருக்குது, அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும். சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்கிறது சரியாக இருக்குது. இதோட எக்ஸ்பர்டைஸ் வேறு, அதோட எக்ஸ்பர்டைஸ் வேறு. அப்போ இவங்க என்ன செய்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சம்பந்தம் இல்லாமல் வந்து கொடுக்கும்போது அங்கே நமக்கு ஒரு வியப்பு வருது. டிஎன்பிஎஸ்சி இருக்குதே, அவங்க வருஷத்துக்கு 10,000-20,000 பேர் வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்ட இதையும் சொன்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா மெத்தட் இருக்குது, இன்டர்வியூ வரைக்கும் இருக்குது, எப்படி பண்ணுங்கிறது இருக்குது. அப்போ ஏன் பண்ணாமல் இருந்தாங்க, ஏன் ஒன்று மட்டும் மாத்துறாங்கன்னு கேள்வி. இங்கே ஆரம்பிக்குது இந்த விஷயம். அந்த ஒப்பந்த புள்ளிகளில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், டிஜிட்டலாக கொண்டு போனால் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுலேயுமே இவங்க வந்து பைலாவெல்லாம் மாற்றி வச்சுறாங்க. அதுபோல் இங்கே ஒரு டவுட் என்ன வருதுன்னா, நீங்கள் ஆள் எடுக்கிறதுக்கே ஒரு நிறுவனத்தை, இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டுட்டு சம்பந்தம்லாம் வேறு இடத்துக்கு ஏன், இந்த கேள்விக்கு பதில் இல்லை. டிஎன்பிஎஸ்சி மாட்டேன்னு சொல்லிருச்சா? குடிநீர் வடிகால் வழங்கல்துறை வந்து தமிழ்நாட்டில் இல்லையா? இது வந்து தனி டிபார்ட்மெண்ட். இதற்கு முன்னுதாரணங்கள் என்ன கிடக்கு? அப்போ ஏன் வந்து பர்பஸலாக பண்ணாங்க? இது ஒரு கேள்வி வருது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.